வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தால் உரும்புராய் செல்வபுரம் கிராமத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் பிரதானியாக மீண்டும் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக ரோஹித அபே குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மடுல்கலை பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவர் காணாமற் போயுள்ளார். மதுரையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடரூந்துடன் மகளூர்ந்து மோதுண்டு விபத்துக்குள்ளானது 2 உயிரிழந்துள்ளனர். தென்னிலங்கையில் பௌத்த பிக்கு ஒருவரால் தாக்கப்பட்டு முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 4 கப்பல்கள் அடுத்த வாரம் கியூபா தலைநகரை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தால் உரும்புராய் செல்வபுரம் கிராமத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உரும்புராய் செல்வபுரம் கிராமத்தில் 50 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் சிறுவர்களுக்கான மகிழ்வூட்டல் நிகழ்வுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஸ்ரீ கிருஷ்ணகுமார், கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பம் மற்றும் கிராமிய உழைப்பாளர் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாங்கள் ஒரு நெருக்கமான தொடர்போடு இருந்து எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வாரோம். புலம்பெயர் உறவுகளினுடைய பங்களிப்போடு இந்த கற்றல் உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். மாணவர்களே, நீங்கள் என்ன சவால்கள் வந்தாலும் நீங்கள் நன்றாக படித்து எதிர்காலத்தில் தலைநிமிர்ந்து நிற்கணும். அதுதான் எங்களோட இனத்தை என்ன செய்யும், பாதுகாக்கும். நாங்கள் பெருமையோடு சொல்ல வேணும், நாங்கள் தமிழர்கள். நாங்கள் எங்கட கையெழுத்துக்களை என்னத்துல வைக்கணும், தமிழ்ல தான் வைக்கணும். மற்ற மொழிகளை படிக்கலாம், ஆங்கிலத்தை படிக்கணும், ஆனா சைன் என்னத்துல வைக்கணும், தமிழ்ல வைக்கணும். எங்கட அடையாளம் என்ன, தமிழ். நாங்க தமிழர்கள். எங்களுக்காண்டி தான் 50,000 எங்கட அண்ணாமார் அக்காமார் தங்கட உயிர்களை இழந்தவர். இப்ப நாங்கள் அவர்களுடைய கனவுகளுக்கு மாறாக செயற்பட கூடாது. என்றைக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் பிரதானியாக மீண்டும் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஒப்புதலின் பேரில் உரிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நியமனமானது 2024 ஆண்டு ஜூன் 1 நாள் முதல்
டிசம்பர் 31ஆம் நாள் வரை செல்லுபடியாகும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் கடமைகளில் இருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக சவேந்திர சில்வா கடந்த 20/5/2024 நாள் அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையிலேயே தற்போது அவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக ரோஹித அபேகுணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். அக்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மற்றும் அரசியல் பீட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அரசியல் அமைப்பில் புதிய தேசிய அமைப்பாளர் பதவியை அறிமுகம் செய்வதற்காகவே இந்த கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மத்திய குழு அனுமதி வழங்கியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ வேறு கட்சியில் பதவியேற்று தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காற்று குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையிலும் வேறு பல காரணங்களின் அடிப்படையிலும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க மத்திய குழு அனுமதி வழங்கியது என நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவை மைத்ரிபால சிறிசேன நியமித்ததும் அதற்கு நீதிமன்றம் தடை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது. கண்டி மடுல்கலை பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவர் காணாமற் போயுள்ளார். கண்டி கெல்லாப்போக்க மடல்கலை பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவர் கடந்த 2 நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி ரிலிகேஸ் மடல்கலை பகுதியைச் சேர்ந்த ஹரிவதனி என்ற உயர்தர மாணவியை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காணாமல் போயுள்ள மாணவி தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடரூந்துடன் மகளூர்ந்து மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர தொடரூந்துடன் எந்தேரமுள்ள பிரதேசத்தில் மகளூந்து ஒன்று மோதுண்டதில் அதில் பயணித்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை வேளை இடம்பெற்றுள்ளதுடன் இதனால் தொடரூந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் பௌத்த பிக்கு ஒருவரால் தாக்கப்பட்டு முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் கிரியுள்ள மாரவிட பிரதேசத்தில் பௌத்த பிக்கு ஒருவரின் தாக்குதலுக்குள்ளான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிரியுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிரி உள்ள மாரவிட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் காயமடைந்த நிலையில் முதியவர் ஒருவர் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் அவரை மீட்டு தம்பதனிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். எனினும் குறித்த முதியவர் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த முதியவர் 72 அகவையுடையவர் என்றும் தாக்குதல் நடாத்திய பௌத்த பிக்கு போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நோயானது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் பரவியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கால்நடைகள் உயிரிழக்கும் விகிதம் அதிகரித்துள்ளதுடன் பால் உற்பத்தி வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோய் தாக்கம் கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது மத்திய மாகாணத்திலும் பரவ ஆரம்பித்துள்ளதாக பண்ணையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் இதுவரையில் கால்நடைகளுக்கு வழங்கப்படவில்லை என சிவில் பண்ணையாளர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் 4 கப்பல்கள் அடுத்த வாரம் கியூபா தலைநகரை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் உட்பட 4 ரஷ்ய கப்பல்கள் அடுத்த வாரம் கியூபா தலைநகர் ஹவானாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி ஜூன் 12ஆம் நாள் முதல் 17ஆம் நாள் வரை குறித்த கப்பல்கள் தலைநகரில் நங்கூரமிடும் என்று கியூபா வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஹசான் மற்றும் 3 கடற்படை கப்பல்கள் அமெரிக்காவிற்கு மிக அருகிலுள்ள கியூபாவை வந்தடைய உள்ளன. கியூபாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தூரம் 145 கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்ய கப்பல்கள் குறித்து அமெரிக்கா உசார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போர் காரணமாக
அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விளாடிமிர் புடின் பழிவாங்குவது உறுதி என தெரிவித்துள்ளார். மேலும் பிரித்தானிய ஆயுதப்படைகள் ரஷ்ய இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை குறிவைப்பதாகவும் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போது குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ரஷ்யாவின் நிலைகளை குறிவைக்க அமெரிக்காவும் பிரான்சும் தனது ஆயுதப்படைகளை பயன்படுத்துகின்றது. ரஷ்யாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு அச்சுறுத்தலுக்கு இலக்கானால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம். உக்ரைன் படையினர் தொடர்பில் தமக்கு தெரியும் என்றும் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்களால் தனித்து தாக்குதல் தொடுக்க முடியாது. அதற்காக அடுத்தடுத்த நிலைகள் என்ன என்பதும் தமக்கு தெரியும் என்றும் இதன் பின்னணியில் கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளின் ஈடுபாடு பதிவாகியுள்ளது என்றும் இந்த ஆயுதங்களை வழங்கியவர்களால் மட்டுமே அதற்கான வழிமுறைகள் உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அட்ரம்ஸ் என்றால் அமெரிக்கா அதில் ஈடுபட்டிருக்கும் என்றும் ஸ்ட்ரோம் ஷேடோ என்றால் அதில் பிரித்தானியா ஈடுபட்டிருக்கும் எனவும் புடின் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.